சிலுவை கல்லூரியினுடைய விடுதியின் பொறுப்பாளர்களாக இருக்கிற அருட்சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்களை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்து சிறப்பித்து கடந்த ஒரு வாரமாக என்னோடு தொடர்பிலே இருந்த சிஸ்டர் லிஸி அவர்களுக்கும், இந்த நிகழ்விற்கு முன்னதாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக ஹோலி கிராஸ் பள்ளியில் நான் பேசியதை பார்த்து என் மீது பேரன்பு கொண்டு அவர்கள் அரவணைத்த அந்த அன்பினுடைய கதகதப்பு இன்றைக்கு வரைக்கும் என்னோடு இருக்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் ஒவ்வொருவரின் பெயரையும் குறிப்பிட்டு சொன்னால் நேரத்தின் அருமை கருதி இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அருட்சகோதரிகள் அத்துணை பேருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் எப்போதும் நேசிக்கிற என் அன்பு மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த இடம் இன்றைக்கு நீங்கள் விடுதிக்கு முதலாக வந்திருக்கிற மாணவ செல்வங்களை வரவேற்கும் விதமாக நடக்கிற இந்த நிகழ்வில் என்னை பேச அழைத்திருக்கிறார்கள். பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு புதிய சிந்தனையோடு, ஒரு புதிய கற்பனைகளோடு இந்த கல்லூரியிலே நீங்கள் நுழைந்திருக்கிறீர்கள். இதுவரைக்கும் பள்ளி என்கிற ஒரு சூழலில் படித்து இன்றைக்கு கல்லூரிக்குள்ளே முதலாக நீங்கள் நுழைந்திருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும், அதற்கு எதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒரு அரை மணி நேரம் என்னை பேச சொல்லி அழைத்தார்கள். அரை மணி நேரமா அப்படின்னா நீங்க ரொம்ப பயந்துட வேண்டாம். ஏன்னா சிஸ்டர் சொன்னாங்க, மகாலட்சுமி அவர்களுக்கு அறிவு பசி இருந்தது, அப்புறம் அந்த அறிவு பசி உங்களுக்கு வேண்டும், அதோடு சேர்த்து ஆன்மீக பசியும் உங்களுக்கு வேண்டும்னு சொன்னாங்க. உங்களுக்கு இப்போது அறிவு பசி இருக்கிறதோ ஆன்மீக பசி இருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் வயிற்று பசி இருப்பதால் மிக நீண்ட நேரம் உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்பதை படித்து வந்தவள். அதனால் இந்த அரை மணி நேரம் நிச்சயமாக உங்களை இந்த இடத்திலிருந்து வேறு ஒரு சிந்தனைக்கு செல்ல முடியாத அளவிற்கு என்னுடைய பேச்சு இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு என்னுடைய உரையை துவங்குகிறேன். பொதுவாகவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண பிடிக்காது. எஸ், ஏன்னா போன வாரம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினப்போ அந்த பிள்ளைகள் எல்லோரும் அப்படியே ஒரு 3/4 மணி நேரம் நான் பேசினப்போ அப்படியே பின் டிராப் சைலண்ட்ல கவனிச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு பேர் அமைதி கல்லூரிக்குள்ள இருந்தா அதுக்கு பேரு கல்லூரியே கிடையாது, இல்லையா? அதனால் இந்த அரை மணி நேரத்தில் உங்களுக்கு எதை சொல்ல வேண்டும் அப்படின்னா, முதல் விஷயம், கல்லூரியினுடைய விடுதிக்குள்ளே நீங்கள் நுழைந்திருக்கிறீர்கள். நிறைய பயம் இருக்கும், நிறைய தயக்கம் இருக்கும். இந்த தயக்கத்திற்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உங்களை போலவே சிறு பிள்ளையாக இருந்தபோது முதலாக தன்னுடைய பள்ளி வாழ்க்கையிலிருந்து கல்லூரி வாழ்க்கைக்கு அடுத்ததாக வெளியே வர வேண்டும். ஏனென்றால் அவர் பிறந்தது ஒரு சாதாரண ராமேஸ்வர தீவிலே. அந்த தீவிலே இருந்து அவர் அடுத்தபடியாக வேறு எங்கோ வந்தால்தான் அவர் உயர்கல்வியை தொடர முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை. அப்படி ஒரு நாள் அவர் உயர்கல்வி கற்பதற்காக வெளியூருக்கு பயணம் செய்ய அன்றைக்கு ரயில் நிலையத்திலே அவரோட தந்தையோடு வந்து நிற்கிறார். எப்படி நீங்கள் எல்லாம் விடுதிக்குள் முதலாக வருகிற போது உங்களுடைய பெற்றோரை பார்த்து கண்ணீர் சிந்தி அழுதிருப்பீர்களோ, அதே போல கலாமும், அப்பா நான் போகல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, நான் போகல, நான் உங்க கூடவே இருந்துடுறேன்னு சொல்றேன். அப்ப கலாமினுடைய அப்பா சொல்கிறார், கலாம் அதோ உயரத்திலே பறக்கிறது பார் பறவை, அந்த பறவைக்கு 5 அறிவு தான் கலாம், 5 அறிவு தான். 5 அறிவு படைத்த பறவை தன்னுடைய சிறகுகளை மட்டுமே நம்பிக்கொண்டு கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பறந்து வருகிறது. கலாம், உனக்கு 6 அறிவு இருக்கிறது, நீ 6 அறிவு படைத்த மனிதன் கலாம், நீ கண்டம் விட்டு கண்டம் தாண்டி ஏவுகணைகளை பறக்க விட வேண்டாமா, தைரியமாக போ என்று அன்றைக்கு கலாமினுடைய தந்தை கொடுத்த நம்பிக்கையால் தான் இன்றைக்கு கலாம் உயர்ந்து நிற்கிறார். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஊக்கத்தை நிச்சயமாக உங்களுடைய பெற்றோர்களும் சொல்லிதான் உங்களை இந்த விடுதிக்குள்ளே அனுப்பி இருப்பார்கள். அந்த நம்பிக்கையை
நீங்கள் இன்னும் திடமாக பிடித்து கொண்டு ஓடுகிற போதுதான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு அழகானதாக மாறும். ஏதோ கல்லூரிக்கு வந்துட்டோம், நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போறேன், கல்லூரி என்பது சினிமாவில் காட்டப்படுவது போல கற்பனைகளால் நிறைந்தது அல்ல. அது வெறும் கற்பனைகள் தான். சினிமால காலேஜுக்கு வருவான், புக்ஸ் ஒரு 2 நோட்டை வச்சிருப்பான், எதுக்கு கிளாஸே போக மாட்டான், கேன்டீன்ல உட்கார்ந்துருப்பான், அப்புறம் எங்கேயாவது போயிருவான், காலேஜை முடிச்சிருவான். இதான் நம்ம படத்துல பாக்குறோம். ஆனால் இது அல்ல கல்லூரி வாழ்க்கை என்பது. கல்லூரி வாழ்க்கை என்பது உங்களை நீங்களே புடம் போட்டுக்கொண்டு, உங்களை நீங்கள் எதெல்லாம் உங்களுடைய திறமை என்று நினைக்கிறீர்களோ அதை வளர்த்து கொண்டு நீங்கள் ஆகச் சிறந்தவர்களாக வெளியில் வர வேண்டும் என்பதுதான் இந்த கல்லூரியின் வாழ்க்கையினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது கிறிஸ்தவ நிறுவனம் என்பதால் நான் அது சார்ந்த ஒரு கதை, ரொம்ப அழகான கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருந்திருக்கும், ஏதோ பெரிய பெரிய கனவுகள் இருந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒரு வாய்ப்பில், ஏதோ ஒரு சூழலில் அது அமையாமல் கூட இருக்கும். எத்தனை பேர் நினைச்சிருப்போம், நான் நினைச்சது எதுவுமே நடக்கல நினைக்கிறோம்ல. நான் நினைச்சது எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இப்படி செய்யறாரோன்னு நினைக்கிறீங்கல்ல. அப்படி நினைக்கிறவர்களுக்கெல்லாம் நான் ஒரு செய்தி சொல்லிட்டு போறேன். ஒரு மலை உச்சியில ஒரு 3 மரங்கள் ஒண்ணுக்கு பேசிக்கிட்டு இருந்தது. அப்ப இந்த முதல் மரம் சொல்லுது, எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. என்ன ஆசை தெரியுமா? நான் நல்ல மரமாக விளைந்த மரமாக மாறினதுக்கு அப்புறம் என்னுடைய மரத்தின் பாகத்திலிருந்து தங்க வைர வைடூரியங்களை சுமக்கிற ஒரு பேழையாக நான் உருவாக வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசைன்னு அந்த முதல் மரம் சொல்லுகிறது. சரி, இரண்டாவது மரம் என்ன சொல்லுது? என்னுடைய பாகத்திலிருந்து ஒரு பெரிய கப்பல் உருவாக வேண்டும். அந்த கப்பலில் இந்த நாட்டை ஆள்கிற உயர் பதவிகளில் இருக்கிற அரசர்கள் எல்லாம் பயணம் செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசைன்னு இரண்டாவது மரம் சொல்லுகிறது. மூன்றாவது மரத்துக்கு என்ன ஆசை? நான் இந்த மலை உச்சியிலே நின்று கொண்டிருக்கிறேன், இதற்கு கீழே பள்ளத்தாக்கு இருக்கிறது அல்லவா, அங்கே மக்கள் எல்லோரும் இருக்கிறார்களே, அவர்கள் நினைக்க வேண்டும், இந்த மரம் இவ்வளவு உயர்வாக இருக்கிறதே, விண்ணுக்கும் மண்ணுக்குமான இணைப்பை அந்த மரம் ஈடு செய்கிறதே, எவ்வளவு உயரமான மரம் இந்த மரம் அப்படின்னு என்னை பெருமையாக சொல்ல வேண்டும்னு மூன்றாவது மரம் ஆசைப்படுகிறது. சில நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. 3 மனிதர்கள் அங்கே அந்த மரங்களை வெட்டுவதற்காக வருகிறார்கள். அதில் முதல் மனிதன் அந்த முதல் மரத்தை பார்த்தவுடன் சொல்லுகிறான், இந்த மரம் நல்ல மரமாக விளைந்த மரமாக இருக்கிறது, இதை ஒரு தச்சனிடம் விற்றால் நல்ல விலை கிடைக்கும்னு சொன்னவுடன் இந்த மரத்துக்கு என்ன சந்தோஷம், நாம் நினைத்ததை போலவே ஒரு தச்சனிடம் போய் ஒரு அழகிய மரப்பேழையாக உருவாக போகிறோம் என்ற ஆசை, அதனுடைய கனவு நனவாக போகிற சந்தோஷத்திலே இருக்கிறது. இரண்டாவது மரத்தை பார்த்த மனிதன் சொல்லுகிறான், இந்த மரம் நல்ல வலிமையாக இருக்கிறது, இதை படகு கப்பல்களை செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம், அவர்களிடம் கொண்டு போய் இந்த மரத்தை சேர்க்கிறேன் என்று சொல்லுகிறான். இந்த மரத்திற்கும் சந்தோஷம். மூன்றாவது மரத்தை பார்த்து அந்த மூன்றாவது மனிதன் சொல்லுகிறான், இந்த மரத்தால் எந்த பயனும் இல்லை, அதனால் இதை வெட்டி கொண்டு போய் போடுகிறேன், எப்போதாவது தேவைப்பட்டால் பயன்படுத்தி கொள்கிறேன் என்று ஒரு இடத்தில் போட்டு விட்டான். காலங்கள் ஒரு வாரம் ஆகிறது. இந்த முதல் மரம் இருக்கிறது அல்லவா, அந்த மரத்தை கொண்டு போய் ஒரு தச்சனிடம் அந்த மனிதன் சேர்க்கிறான். அந்த தச்சன் அதை பார்த்தவுடன் அவன் வீட்டிலே இருக்கிற அந்த குடிசைக்குள்ளே வைக்கோல்களை போட்டு வைக்கிற பெட்டியாக அந்த மரத்தை செய்து இதை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறான். இந்த மரத்திற்கு நாம் எதை நினைத்தோம், எப்படியெல்லாம் தங்க வைரங்களை எல்லாம் சுமக்கிற பேழையாக நாம் உருவாக வேண்டும் என்று நினைத்தோம், இப்படி வந்து இந்த மாட்டு கொட்டகையில் ஒரு சாதாரண பெட்டியாக வைக்கோலை சுமக்கிறோமே என்று இந்த மரம் நொந்து கொண்டது. இரண்டாவது மரம் போகிறது. இரண்டாவது மரத்தை போய் பார்க்கிற அந்த படகு செய்கிறவர்கள் பார்க்கிற போது, இதை வைத்து கப்பல் எல்லாம் செய்ய முடியாது, ஒரு சாதாரண ஏரிகளில் பயணம் செய்கிற படகாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி படகாக செய்கிறார்கள். இரண்டாவது மரமும் தன்னுடைய கனவு நனவாகாமல் போய்விட்டது என்று வருந்துகிறது. காலங்கள் உருண்டோடுகிறது. இந்த மரங்கள் தன்னுடைய கனவுகளை எல்லாம் மறந்தே போய்விட்டன.
ஒரு நாள் நள்ளிரவிலே ஒரு மனிதனுடன் ஒரு பெண் ஒருத்தி அந்த மாட்டு கொட்டிலுக்குள் வருகிறாள். வந்து தன்னுடைய பிரசவ காலம் நெருங்கிய பிறகு அந்த மாட்டு கொட்டகைகள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அந்த பிள்ளையை அந்த வைக்கோல் வைத்திருக்கிற கிடத்தி இருக்கிற பெட்டியிலே போடுகிறாள். அதற்கு பிறகுதான் இந்த மரம் தெரிந்து கொள்கிறது, தங்க வைர வைடூரியங்களை எல்லாம் சுமக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன், ஆனால் இந்த உலகத்தையே ஆட்சி செய்ய போகிற இயேசு கிறிஸ்து என்னும் குழந்தையை அந்த மரம் சுமந்திருக்கிறது என்பது அதற்கு பிறகுதான் அந்த மரத்திற்கு தெரிய வந்தது. இரண்டாவது மரம் கொஞ்ச வருடங்கள் உருண்டோடுகிறது. இரண்டாவது மரத்தில் ஒரு நாள் ஒரு 10 பேர் பயணம் செய்கிறார்கள். ஒரே ஒருவர் மட்டும் கீழே போய் உறங்கிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு புயல் வருகிறது. அந்த புயலை பார்த்தவுடன் எல்லோரும் கூச்சலிடுகிறார்கள். அப்போது கீழே உறங்கியவரை கூப்பிட்டு, இந்த புயலை எப்படியாவது புயலிலிருந்து எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொன்னபோது, கடலே சற்று அமைதியாக இரு என்று கை காட்டி அன்றைக்கு அத்தனை பேரையும் ரட்சித்த இயேசு கிறிஸ்துவை அந்த படகு சுமந்திருந்தது. எந்த ராஜாக்களை எல்லாம் தான் படகாக ஒரு கப்பலாக இருந்து சுமக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதோ, இந்த அகிலத்திற்கே நல்லவைகளை கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்து என்கிற மாபெரும் அரசனை இந்த படகு சுமந்ததை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைகிறது. இப்போ 2 மரங்களினுடைய கனவும் நனவாகிவிட்டது. மூன்றாவது மரம் கேட்பாரற்று கிடந்த மரம். அந்த மரம் ஒரு நாள் மறுபடியும் வெளியே எடுக்கப்படுகிறது. அந்த மரத்திலே ஒரு மனிதன் கிடத்தப்பட்டு வீதிகளில் அடிக்கப்படுகிறார். கல்களை கொண்டு எல்லாவற்றையும் கொண்டு மக்கள் அவரை காயப்படுத்துகிறார்கள். கடைசியில் அந்த மரத்தில் கொண்டு போய் அந்த மனிதனை அறைகிறார்கள். அதற்கு பிறகுதான் அந்த மரத்திற்கு தெரிகிறது, அந்த மரத்திலே அறையப்பட்ட மனிதன் இயேசு கிறிஸ்து என்கிற உன்னத இறைவன் என்று. எப்படி மலை உயர்ச்சியில் உயரமாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருக்க வேண்டும் என்று அந்த மரம் ஆசைப்பட்டதோ, அதே போல மிக உயரமான இடத்தில் இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவை சுமந்த மரமாக 3வது மரம் உருவானது. இது ஒரு அழகான கதை. இந்த கதையிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன் என்றால், நீங்கள் உங்களுடைய திறமையை வைத்து உங்களுக்கான தகுதிகளை மட்டும் உருவாக்கிவிட்டால் கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லவற்றைத்தான் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை இந்த கதை வழியாக சொல்லப்படுகிறது. நம் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் நாம் பொறுப்பு அல்ல. ஆனால் அந்த கஷ்டங்களோட உழன்று கொண்டிருக்காமல் அதை எப்படி தாண்டி வர வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் நினைக்கிறோம்ல, எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு. ஒரு கவிஞன் ரொம்ப அழகா ஒரு கவிதை எழுதுகிறார். என்ன கவிதைனா, எனக்கு அது ரொம்ப பிடித்த கவிதையும் கூட. நான் நிறைய நாட்கள் வருத்தப்பட்டிருக்கிறேன், என் காலுக்கு ஒரு செருப்பு கிடைக்கவில்லையே என்று. ஒரு செருப்பு என்னால் வாங்கி போட முடியவில்லையே என்று நான் நிறைய நாட்கள் வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதற்கு பிறகுதான் புரிந்தது, காலே இல்லாதவர்களை பார்த்த பிறகுதான் இந்த செருப்பு நமக்கு தேவையில்லை, பெரிது இல்லை என்று. புரியுதா உங்களுக்கு? செருப்பு இல்லைன்னு நான் நிறைய நாள் கவலைப்பட்டேன், ஆனா காலே இல்லாதவனை பார்த்த பிறகு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு அந்த வார்த்தை. இது எவ்வளவு அழகான விஷயம் தெரியுமா? உனக்குள், அதாவது ஒரு கண்ணதாசனுடைய ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, இருப்பதை பார்த்து நிம்மதி நாடுன்னு. நமக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த புனித சிலுவை கல்லூரியில் இடம் கிடைக்க முடியாமல் எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு ஏங்கி வேறெங்கோ போய் சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டி இருக்கிறது இல்லையா? அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்படி உயர வேண்டும். வந்த இந்த இடத்திலே நான் இன்னொன்னு சொல்லிட்டு போறேன். இந்த இடத்தில் இதே புனித சிலுவை பள்ளியில் மாணவியாக படித்தவள் நான் என்ன நினைப்பேன்னா, நாம் இருந்த இடத்தால் நமக்கு பெருமை வர வேண்டும். நாம் சென்ற பிறகு நம்மால் நாம் இருந்த இடத்திற்கு பெருமை வர வேண்டும். அந்த பெருமையை உங்களாலும் உருவாக்க முடியும். அதனாலதான் என்னை போன்றவர்களை உங்களிடம் பேச கூப்பிடுவதற்கு காரணம். இப்போ நீங்க ஆரம்பிச்சப்ப நான் சொன்னேன்ல, என்னால் உங்களை அரை மணி நேரம் கட்டி போட முடியும் என்று. நீங்கள் இந்த ஒரு கதையை நான் சொல்ல ஆரம்பித்த பிறகே ஒரு பெரிய பேர் அமைதியோடு என்னை நீங்கள் கவனிக்கிறீர்கள் அல்லவா? அதுதான் நான் என் பேச்சின் மீது வைத்திருக்கிற தன்னம்பிக்கை. இந்த உலகம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய திறமையை வைத்த
இந்த உலகம் உங்களுக்காக கைத்தட்டவோ, உங்களுக்காக எல்லா திறமைகளையும் கம்பளம் வைத்து காத்து எல்லா திறமைகளுக்கு வாசல்கள் கொடுக்கவும் இந்த உலகம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. நிறைய வாய்ப்புகள் வந்துருச்சு. இன்னைக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லாத துறைகளே இல்லை. எல்லாவற்றிலும் பிள்ளைகள் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். திறமை மட்டும் இருந்தா போதும். அந்த திறமையை வளர்த்து கொள்ளுகிற களமாக நீங்கள் இந்த கல்லூரி வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் நிறைய படிக்கிறோம், நாம் நிறைய நல்ல இடங்களுக்கு போகிறோம். ஆனால் அதனால் இந்த கல்வியினால் என்ன பயன் இருக்க போகிறது? இப்ப நீங்க கல்லூரிக்குள்ள வந்துட்டீங்க, 3 வருஷம் படிச்சிட்டீங்க, ஒரு பெரிய நல்ல வேலைக்கு போயிட்டீங்க, இதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? இல்லை, நிச்சயமாக இல்லை. இதை தாண்டி இந்த சமூகத்திற்கு நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள் என்பதுதான் நீங்கள் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டியது. நான் ஒரு வரலாற்று உதாரணத்தை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒன்றும் இல்லை, அமெரிக்காவினுடைய ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் 2 மாணவர்கள் தங்களுடைய கல்லூரி கட்டணத்தை கட்ட முடியாமல் தவிக்கிறார்கள். அப்படி கட்ட முடியாத சூழ்நிலையில் அவர்கள் இருவரும் என்ன முடிவு செய்கிறார்கள்? ஒரு பிரபலமான ஒரு பாடகரை அழைத்து அவரை பாட வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி அந்த நிகழ்ச்சியில் வருகிற வருமானத்தை வைத்து அதில் நம் கல்லூரி கட்டணத்தை கட்டிவிடலாம் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அப்படி முடிவு செய்து அவர்கள் யாரை அழைக்கிறார்கள்னா, போலந்து நாட்டில் பியானோ இசைக்கலைஞராக இருக்கிற பெட்ரோவஸ்கி என்கிறவரை அழைக்க திட்டமிடுகிறார்கள். அவர்கள் இருவரும் அவரை அழைக்க போகிற போது அந்த மனிதரை பார்க்க முடியவில்லை. அவருடைய உதவியாளர் சொல்லுகிறார், பெட்ரோவஸ்கி உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் $2000 அவருக்கு தர வேண்டும். இந்த இருவரும் சரி, உங்களுக்கு நாங்கள் தருகிறோம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மிக தீவிரமாக செய்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த கலைஞன், இசை கலைஞனை வைத்து நிகழ்ச்சி நடத்த போகிறோம் என பிரம்மாண்ட ஏற்பாடுகளை அந்த இருவரும் செய்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட நாளும் வருகிறது. ஆனால் இவர்களுக்கான டிக்கெட் விற்கவே இல்லை. ஏன் விற்கலன்னு யோசிக்கிற போதுதான் தெரிகிறது, அன்றைக்கு அதே நாளில் பல்வேறு வகையான வேறு நிகழ்ச்சிகள் இருந்ததால் இந்த டிக்கெட் விற்பனை ஆகவில்லைன்னு. ஆனால் அந்த நிகழ்ச்சி டிக்கெட் விற்பனை ஆகலைன்னு போய் அந்த இசைக்கலைஞர்கிட்ட சொல்ற போது, இல்லை இல்லை, நிச்சயமாக நான் நிகழ்ச்சியை நடத்தியே தீருவேன்னு அவர் ஒப்புதல் கொடுக்கிறார். சரின்னு சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பமாகி முடிகிறது. முடிந்த பிறகு இந்த 2 பேரும் போய் அவரிடம் கொடுக்கிறார்கள், எங்களால் இந்த $1600 தான் உங்களுக்கு கொடுக்க முடிகிறது. மீதி உள்ள டாலர்களை முன்னுரிமை காசோலையாக நாங்கள் உங்களுக்கு ஒப்புதல் கையெழுத்திட்டு தருகிறோம். பின்னாளில் உங்களுக்கு பணம் சேர்ந்தவுடன் நிச்சயமாக கொடுத்து விடுகிறோம்னு சொல்றார். சொன்ன உடனே அந்த பெரிய இசைக்கலைஞர் பெட்ரோவஸ்கி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த காசோலையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு வேண்டாம். இவர்கள் இருவருக்கும் குழப்பம். அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், இந்த பணத்தை, இந்த $1600 நீங்கள் வைத்து உங்கள் கல்வி கட்டணத்தை கட்டி கொள்ளுங்கள், எனக்கு எந்த பணமும் வேணான்னு சொல்லிட்டு போயிடுறார். இது பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஆண்டுகள் பல உருண்டோடுகிறது. போலந்து நாட்டில் அந்த இசை கலைஞன் ரொம்ப பெரிய பிரபலமாகி பின்னாளில் ஒரு அந்த போலந்து நாட்டினுடைய பிரதம அமைச்சராக மாறுகிறார். நாடு அவருடைய ஆட்சியில் போய் கொண்டிருக்கிறது. திடீரென முதல் உலக போர் தொடங்குகிறது. அந்த முதல் உலக போர் தொடங்கிய உடனே நாட்டிலே எல்லா பிரச்சனைகளும் உண்டு. அந்த போலந்து நாட்டில் இருக்கிற மக்களுக்கு உணவு கூட சரியாக கிடைக்காமல் நிறைய கஷ்டப்படுகிறார்கள். அப்போது பெட்ரோவஸ்கி யோசிக்கிறார், அமெரிக்காவிடம் உதவி கேட்போம். அமெரிக்காவிலே அந்த ஆட்சி அமைப்பிலே இருக்கிற ஹெர்பர்ட் ஹூவர் என்கிறவரை தொடர்பு கொள்கிறார். அவரை தொடர்பு கொண்டு, எங்கள் போலந்து நாட்டிற்கு உங்கள் அமெரிக்காவிலிருந்து எனக்கு உதவி வேண்டும் என்று சொன்ன உடனேயே டன் கணக்கில் உணவுகளை கொடுத்து போலந்து நாட்டை கை தூக்கி விடுகிறார். அதற்கு பிறகு ஒரு வழியாக ஒரு 1.5 மில்லியன் மக்கள் அதனால் பயனடைந்து போலந்து நாடு மறுபடியும் ஒரு நல்ல நிலைக்கு வருகிறது. வந்தவுடன் இந்த பிரதமர் மரியாதை நிமித்தமாக அமெரிக்காவிலே இருக்கிற ஹெர்பர்ட் ஹூவரை சந்தித்து நன்றி சொல்ல வேண்டும் என்று போகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் செய்த இந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். அமெரிக்காவினுடைய அந்த பேரிடர் குழுவான தலைவராகிய உங்களுக்கு எங்கள் போலந்து நாடு கடமைப்பட்டிருக்கிறதுன்னு சொன்ன போது அந்த ஹெர்பர்ட் ஹூவர் பதில் சொன்னாராம், அமெரிக்கா நாட்டிற்கு இந்த போலந்து நாடு கடமைப்படவில்லை,
போலந்து நாட்டிற்கு நான் தான் அதிகம் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் செய்த உதவியெல்லாம் பெரிதில்லை. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தி அதில் டிக்கெட்டிற்கு பணம் இல்லை என்ற போது பணம் வேண்டாம் என்று கொடுத்து விட்டு போனீர்களே, அந்த பணத்தை வைத்து கல்வி கட்டணத்தை கட்டி கல்லூரி முடித்த ஹெர்பர்ட் ஹூவர் தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிற இந்த அடியவன் சொன்னார். என்ன அழகான விஷயம் இல்ல? ஒரு உதவி எந்த பிரதிபலனும் இல்லாமல் கல்விக்காக செய்யப்படுகிற போது அது ஒரு மனிதனுக்கு செய்யப்பட்ட உதவி, பின்னாளில் அது ஒரு நாட்டிற்கான பேருதவியாக மாறியது இல்லையா? அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இந்த கல்வியை வைத்து யாரோ ஒருவருக்கு ஏதாவது ஒன்றின் மூலமாக நம்மால் உதவி செய்ய முடியுமா? அந்த கல்வியை கற்பதற்காகத்தான் நாம் இந்த கல்லூரி வாழ்க்கைக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள். இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன யுகத்தில் நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும். நான் தடுமாற்றம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நிறைய தடுமாற்றங்கள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா? அதுவும் ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்குள்ள என்ட்ரானு எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு பிள்ளைகளுக்கு தெரியாம நிறைய சூசைட் கேசஸ் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிட்டு இருக்குல்ல. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போறேன். யாருக்கெல்லாம் எப்போதெல்லாம் இந்த வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பு வருகிறதோ, நமக்கெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க எப்பெல்லாம் சிந்திக்கிறீங்களோ, அப்ப நான் இந்த விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இறந்து போகணும், நம்முடைய மரணத்தை முடிவு செய்யணும்னா நம்ம என்னெல்லாம் செய்வோம்? சூசைட் பண்ணிக்கணும்னா என்னெல்லாம் செய்யலாம்? ஒண்ணு கயிறு வச்சு இது பண்ணி நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், இல்ல கத்தி வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம், இல்ல மருந்து குடிச்சு பாய்சன் குடிச்சு இறந்து போகலாம். இந்த மாதிரி ஒரு 10 வழிகள் இருக்கிறது. நிறைய வழி இருக்குல்ல. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். சாவதற்கே இத்தனை வழிகள் இருக்கிற போது நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு வழி கூடவா இல்லாமல் போயிரும்? அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் எப்படியாவது வாழ வேண்டும் என்கிற போராட்ட குணத்தோடு இந்த கல்லூரி வாழ்க்கையை நீங்கள் தொடர வேண்டும். அப்போதுதான் இந்த வாழ்க்கை அழகானதாக மாறும். எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் இல்லாத இடங்கள் இல்லை. அந்த பிரச்சனைகளை, சூழ்நிலையை நாம் எப்படி கைக்கொள்கிறோம், அதிலிருந்து நாம் எப்படி வெளிவருகிறோம் என்பதுதான் வாழ்க்கையினுடைய முக்கியம். இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. இன்னைக்கு உங்க பேரண்ட்ஸ் நீங்க ஹாஸ்டலுக்கு வரீங்கன்னு சொன்ன உடனே ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாங்கல்ல. ஆனா நாங்கெல்லாம் படிக்கிறப்ப அப்படி இல்லை. எல்லாம் எங்களுக்கு கிடைத்தது இல்லை. எத்தனையோ நாட்கள் எனக்கு தெரிந்து, நான் கிராமம் சோமரசம்பேட்டை என்கிற ஒரு கிராமத்திலிருந்து இங்கே நாங்கள் இந்த மலைக்கோட்டை பகுதிக்கு எப்போது தெரியுமா வருவோம்? வருடத்திற்கு ஒரே ஒரு முறை தீபாவளிக்கு புது துணி எடுப்பதற்காக மட்டும்தான் இந்த நகர சூழ்நிலையை எட்டி பார்த்த சூழ்நிலையில் வளர்ந்தவள் நான். அப்ப நான் என்ன தெரியுமா நினைப்பேன்? எப்படா வருஷத்துல ஒரு தடவை தீபாவளி வரும், அப்படி வருகிற போது இந்த கடை வீதிகளை சுற்றி பார்ப்பதே எங்களுக்கு எல்லாம் பேரலாதியான சந்தோஷம். ஆனா இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு முறை ஷாப்பிங் மாலுக்கு என் பிள்ளைய கூட்டிட்டு போனா கூட என் பிள்ளைக்கு சந்தோஷம் கிடைப்பது இல்லைன்னா, சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கிற சந்தோஷத்தை ருசித்து பழகணும். அதுதான் வாழ்க்கையினுடைய அழகு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். என்னோட பட்டிமன்றங்களில் நடுவராக பயணிக்கிற சுக்கி சிவம் ஐயா அவர்கள் ரொம்ப அழகான ஒரு இந்த கதையை சொல்லுவார். ரொம்ப அழகான கதை. என்ன கதைனா, ஒரு தாத்தாவுக்கும் ஒரு பேரனுக்கும் போட்டி. என்ன போட்டி? இந்த தாத்தாவும் பேரனும் 2 பேரும் சேர்ந்து ஒரு செடியை வளர்க்கணும். யாரோட செடி நல்லா வளருங்கிறது தான் போட்டி. சரி, இந்த 2 பேரும் போட்டி போட்டு செடியை வளர்க்கிறார்கள். ஆனா யாருடைய ஒரு நாள் பெரிய புயல் வெள்ளம் வருகிறது. இந்த தாத்தா வச்ச செடி அடுத்த நாள் போய் பார்த்தா தாத்தா வச்ச செடி நல்லா இருக்கு, பேரன் வச்ச செடியை காணோம்னா இந்த தாத்தாவை பார்த்து பேரன் சொல்லுகிறான், தாத்தா உன் செடி மட்டும் எப்படி நல்லா இருக்கு, ஏன் செடி ஏன் இப்படி போயிடுச்சுன்னு கேட்கிறார். அப்போ அந்த தாத்தா சொன்ன விளக்கம் ரொம்ப அழகான விளக்கம் பிள்ளைகள். அந்த தாத்தா என்ன தெரியுமா சொன்னாரு? தம்பி, நான் முதலா செடியை கொண்டு வந்து வச்சப்ப நீயும் வச்ச, நான் வச்சுட்டு அதுக்கு தண்ணியை ஊத்திட்டு பேசாம போயிட்டேன். ஆனா நீ அப்படி இல்லை.
நீ அதுக்கு என்ன பண்ண? அதுக்கு வேலி கட்டி, அதுக்கு உரம் போட்டு, அதுக்கு எல்லா விதமான வசதிகளையும் நீ செய்து கொடுத்தல்ல. நீ எல்லாவற்றையும் திரும்ப 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 கொடுத்த போது அந்த செடி அதை வாங்கி கொண்டு மேலோட்டமாகவே நின்று விட்டது. ஆனால் என்னுடைய செடிக்கு தெரியும், இவன் எனக்கு தண்ணியை தவிர வேற எதையும் தரமாட்டான்னு. அதனால் அந்த செடி மிக ஆழமாக தன்னுடைய வேரை மண்ணிலே ஊன்றி அதற்கு தேவையான நீரை, அதற்கு தேவையான உரத்தை அதுவே எடுத்துக்கொண்டது. ஏன் தெரியுமா? இந்த புயல் மழை காற்றுக்கெல்லாம் ஏன் செடி கம்பீரமாக நிற்கிறது? ஆழமாக தன்னுடைய வேரை செலுத்தி, ஆணி வேரை வைத்து இந்த மண்ணை இறுக பற்றி கொண்டது என்னுடைய செடி. எல்லாவற்றையும் கொடுத்து மேலோட்டமாக நின்ற உன்னுடைய செடி ஒரு புயல் வந்த உடனேயே அப்படியே போய்விட்டதுன்னு இந்த தாத்தா பதில் சொல்றார். இப்ப இது அப்படியே நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்கள். சின்ன சின்ன வறுமைகளை, சின்ன சின்ன கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளாமல், அதை உங்களுக்கு சொல்லித்தராமல் உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் இன்றைக்கு கொடுப்பதற்கு தயாராக இருப்பதால் ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் நாங்கள் வளர்ந்த சூழ்நிலையில் காலேஜ் போனா ஃபீஸ் கட்டுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த மற்ற எல்லாவற்றையும் நாங்க ரொம்ப கெஞ்சி எப்பாடுபட்டாவது ரொம்ப ஆசையா ஏதாவது ஒண்ணு கேட்டா அது ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் எங்க அப்பாவினுடைய கடின உழைப்புக்கு பிறகு அது என்னுடைய கைக்கு வந்து சேரும். அப்படி சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாம் நாங்கள் எங்களை செதுக்கி கொண்டதால் வலிமையோடு நிற்கிறோம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதால் மிக மேலோட்டமாக இருக்கிறார்கள். இதை நான் எல்லாவற்றையும் குறை சொல்வது இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நீங்கள் எதை புதிதாய் கற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வருகிற போதுதான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு மிகப்பெரிய விசாலத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு கல்லூரி வாழ்க்கையிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படலாம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பேராசை வந்துடும். என்ன ஆசை? எடுத்தோன்னு மேல போயிடணும், இல்ல காலேஜ் முடிச்சோன்னா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். நான் டெய்லி படிக்க மாட்டேன், நான் நிறைய கஷ்டப்படலாம் விரும்ப மாட்டேன். ஆனா நான் நல்லா படிச்ச டிகிரி முடிச்சோன்னா எனக்கு வேலை கிடைச்சிடணும்னு இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் இருக்கிறார்கள். நமக்கு என்ன இருக்கிறதோ அதை வைத்து கொண்டு அதிலே திருப்தி அடைகிற மனநிலை வரணும். ஒரு சின்ன உதாரணம் இருக்கிறது. என்னன்னா, ஒரு சுண்டலி, இந்த சுண்டலி போய் ஒரு ஞானி கிட்ட நின்று கேட்டுச்சு, எனக்கு சுண்டலியாவே இருக்க பிடிக்கல, என்னை வந்து நீங்க ஒரு பூனையா மாத்திருங்க. ஏன்னா டெய்லி இந்த பூனையை பார்த்து பயப்படுறதே எனக்கு வேலையா போச்சு, அதனால என்னை ஒரு பூனையா மாத்திருங்குது. உடனே இந்த ஞானி, சரி போ நீ பூனையா மாறிடுன்றார். 1 வாரம் ஆகுது, மறுபடியும் இந்த சுண்டலி இந்த பூனை போய் அந்த ஞானி கிட்ட என்ன சொல்லுது, எனக்கு பூனையா இருக்க பிடிக்கல. ஏன் தெரியுமா? என்னைய டெய்லி ஒரு நாய் துரத்திக்கிட்டே இருக்கு, அதனால நான் நாயா மாறிடுறேன், என்ன நாயா மாத்திருங்குது. சரி இந்த நாயா மாத்திப்போ அப்படின்னு ஞானி கொடுத்துற. இந்த நாயா மாறினதுக்கு அப்புறம் இந்த நாய்க்கு அப்பயும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. மறுபடியும் ஞானி கிட்ட போய் நிக்குது, நான் எப்பயாவது காட்டுக்குள்ள போறப்ப இந்த புலி என்னை துரத்திக்கிட்டே இருக்கு, என்னை ஒரு புலியா மட்டும் மாத்திருங்க. மறுபடியும் இந்த ஞானி, சரி போ நீ புலியா மாறிக்க போ. புலியா மாறி 1 வாரம் கழிச்சு மறுபடியும் வந்து ஞானி கிட்ட நிக்குது, எனக்கு இந்த புலி வேண்டாம், ஏன்னா என்னை எப்படா சுட்டுப்பிடலான்னு ஒரு வேடன் சுத்திக்கிட்டே திரியிறான், அதனால நான் மனுஷனா என்னை மாத்திருங்குது. சரி அப்படின்னு அந்த ஞானியும், சரி நீ மனுஷனா போ. மறுபடியும் மனுஷனா போய் 1 வாரம் கழிச்சு மறுபடியும் போய் அந்த ஞானி கிட்ட நின்னோன்னு அந்த ஞானி டென்ஷன் ஆயிட்டாரு, என்ன இப்ப பிரச்சனை? அப்ப இந்த ஞானி கிட்ட சொல்லுது, நான் மனுஷனா மாறிட்டேன், ஆனா என்னை பத்தி ஒரு 10 பேர் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு மனுஷனா இருக்கவும் பிடிக்கலன்னு சொன்ன உடனே அவங்கள பார்த்தாலாம் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுது. அப்ப அந்த ஞானி ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன்னை நான் மனித நிலைக்கு உயர்த்தி இருக்கிறேன், சுண்டலியிலிருந்து மனித நிலைக்கு உயர்த்தி இருக்கிறேன், ஆனா இன்னமும் நீ யாரையாவது பார்த்து பயந்துகிட்டு இருக்கல்ல, ஏன் தெரியுமா? நீ உன்னை மனித நிலைக்கு உயர்த்தினாலும் கூட உனக்குள்ளே இருக்கிற சுண்டலியின் மனநிலை தான் எந்த இடத்துக்கு போனாலும் உன்னை பெரிய ஆளா நினைக்க வைக்கலன்னு சொல்றார். என்ன அழகான கதை இல்ல? நீங்க நம் எவ்வளவு உயர்வானதாக போனாலும் கூட 150 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க கல்லூரியில உங்களுக்கு இடம் கிடைச்சிருக்குல்ல,
ஆனா நம்ம என்ன நினைப்போம், எனக்கு நான் தமிழ் மீடியத்துல இருந்து வந்திருக்கேன் நினைக்கிறோம்ல. நான் தமிழ் மீடியத்துல இருந்து வந்திருக்கேன், எனக்கு இங்கிலீஷை பார்த்தா பயமா இருக்கு, எனக்கு இந்த சூழ்நிலையை பார்த்தா பயமா இருக்குன்னு பல பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நீங்கள் அடுத்த உயரத்திற்கு போய்விட்டீர்கள் என்ற அர்த்தம். இன்னும் கீழே இருந்து எனக்கு இது பயமா இருக்கு அது பயமா இருக்குன்னு யோசிப்பதை விட்டுவிட்டு அதிலிருந்து நீங்கள் எப்படி உங்களை கற்றுக்கொண்டு மேலே வரப்போகிறீர்கள் என்பதுதான் இந்த உலகம் உங்களை தலைவராக கொண்டாடுவதற்கான தகுதிகள். அந்த தகுதிகளை உருவாக்கிக்கணும். இங்கிலீஷ் ஒன்றும் பெரிய பயமான லாங்குவேஜ்லாம் கிடையாது. 247 எழுத்து உள்ள அவ்வளவு இலக்கணம் உள்ள தமிழையே ஈஸியா பேசுற நம்ம 26 எழுத்து இருக்க இங்கிலீஷை கத்துக்க முடியாதா என்ன? இல்ல 26 எழுத்து தானே. அப்போ என்னால் முடியும். தமிழ் மொழிக்கு இருக்கிற அழகு மற்ற எந்த மொழிக்கும் இல்லை. ஆனா அதுக்காக நான் தமிழ் மொழியில மட்டும்தான் பேசுவேன்னா இந்த உலகம் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிற இந்த இயந்திர கதியில் நாம் எல்லா லாங்குவேஜஸையும் கண்டிப்பா படிக்கணும். இந்த இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், மேடையில ரொம்ப அழகான தமிழை பேசி கொண்டிருக்கிறேன். அதுக்காக நான் வேற எந்த லாங்குவேஜ் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. வீட்டிலே என்னுடைய 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற என்னுடைய குழந்தை ஆன்லைன் கிளாஸ்ல ஹிந்தி கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கா. நான் மேடைக்கு பேச வர்றதுக்கு முன்னாடி அவளை ஆன்லைன்ல ஹிந்தி கிளாஸ் கூகுள் மீட்ல அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னா ஏன்? எனக்கு தமிழ் தான் பிடிக்கும், எனக்கு தமிழ் தான் சோறு போடுகிறது, அதனால் எனக்கு ஹிந்தி வேண்டாம்லாம் இல்லை. எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள், எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள், தமிழ் மொழி மீது பற்று கொள்ளுங்கள், அவ்வளவுதான். வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே புதிய புதிய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிற போதுதான். எல்லா புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிற போதும் கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை தாண்டி நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டால் அது மிகப்பெரிய வழிகாட்டுதலை உங்களுக்கு கொடுக்கும். நான் ரொம்ப அழகான இந்த வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்களை நினைத்து சோர்ந்து போகாமல் இந்த வாழ்க்கையில, அதுவும் குறிப்பா நீங்கெல்லாம் இந்த விடுதி வாழ்க்கை இருக்குல்ல, அது கொடுக்கிற சந்தோஷத்தை உங்களால் வேறு எதாலுமே ஈடு செய்ய முடியாது. அந்த விடுதி வாழ்க்கையை மிக பயனுள்ளதாக மிக சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதனோடு சேர்த்து உங்கள் கல்வியையும் நீங்கள் கைகூடுகிற போதுதான் அது உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை வழங்கும் என்று சொல்லி எனக்கு 1/2 மணி நேரம் கொடுத்தார்கள். சரியா 1/2 மணி நேரத்துக்கு தாண்டி போயிடுச்சு. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருப்பதால் ஒண்ணுதான் நிறைவா ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். மனதை விசாலப்படுத்தி வையுங்கள். இந்த ஒரே ஒரு விஷயத்தோட முடிச்சிடறேன். மனதை விசாலப்படுத்தி வையுங்கள். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள்னு ஒரு சின்ன உதாரணம். ஹைதராபாத்ல ஒரு பெரிய போட்டி நடக்குது. அந்த போட்டி நடக்கிற போது இந்த கதையை சொன்னேன்னா நீங்க பேசி முடிப்பதற்கு நான் ஏன் பேசுறீங்கிறதுக்கு ஒரு கனெக்ட் இருக்கு. அந்த ஹைதராபாத்ல ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கிறது. ஓட்டப்பந்தய போட்டியில எல்லா பிள்ளைகளும் அந்த நடுவர் விசில் அடிச்சோன்னா ஓடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அவர் விசில் அடிச்சிட்டாரு. எல்லா குழந்தையும் ஓடி போகுது. ஒரே ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து அழுதோன அந்த அலற சத்தம் கேட்டு ஓடி போன மற்ற எல்லா பிள்ளைகளும் திரும்பி பார்த்த உடனே ஐயோ ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கேன்னு ஓடி போன எல்லா குழந்தையும் திரும்ப ஓடி வருது. அதுல ஒரு குழந்தை அந்த கீழே விழுந்த குழந்தைய தூக்கி ரொம்ப வலிச்சுதா சரியாயிரும் வான்னு சொல்லி அந்த ஒரு விழுந்த குழந்தையை ஓடிக்கொண்டிருந்த அத்தனை குழந்தைகளும் தூக்கி கொண்டு ஒரே நேரத்தில் ஓடி போய் அந்த இலக்கை அடைகிறது. இது பெரிய விஷயம் இல்லை. ஆனா என்ன தெரியுமா பெரிய விஷயம்? அந்த போட்டி யாருக்கு நடந்தது தெரியுமா? சாதாரண குழந்தைகள் அல்ல, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்காக நடந்த ஓட்டப்பந்தயத்தில் நிகழ்ந்த நிகழ்வு இது. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே வைத்து விட்டு போகிறேன். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் என்று சொல்கிற அந்த குழந்தை இன்னொரு குழந்தையினுடைய வழியை பார்த்தவுடன் ஓடி போய் அணைத்து கொண்டு அதனையும் சேர்த்து கொண்டு தன்னுடைய இலக்கை எல்லா குழந்தைகளும் ஒட்டுமொத்தமாக அடைந்ததே அந்த குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளா, இல்லை எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் கூட யாரையாவது குறை சொல்லிக் கொண்டே இருக்கிற பொதுவான பிள்ளைகள் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளா என்கிற கேள்வியை உங்கள் முன் வைத்து விடைபெறுகிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு கொடுத்த புனித சிலுவை விடுதிக்கு
என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.